أَمْ أَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் ஃபாத்திமில் அன்பியாஇ வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். ஒரு குடும்ப பொறுப்பை, பொருளாதார பொறுப்பை ஆண்கள் தான் சுமக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக பெண்கள் வேலைக்கு போவதால் ஏற்படுகிற விபரீதங்கள் என்ன, இஸ்லாம் பெண்களை வேலைக்கு போக அனுமதிக்கிறதா என்கிற செய்தியில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். 2 பேர் வேலைக்கு போகணும்னு சொன்னால் பொருளாதாரம் நம்ம அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான குடும்பங்களின் நோக்கம். ஆனால் ஒரு இஸ்லாமியனாக, மற்றவர்கள் எப்படி இருக்காங்க தெரியும், ஆனால் ஒரு இஸ்லாமியனாக அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்கள் ஒரு அழகான குடும்பத்தை கட்டமைக்கிற, அந்த குடும்பத்தின் மூலமாக நாளை மறுமையில் நன்மையை பெற்றுக்கொள்கிற ஏராளமான செய்திகளை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சியான, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் காட்டுகிற அந்த அடிப்படையில் நமது குடும்பத்தை அமைத்து கொண்டால் அது சிறந்ததாக, மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருவரும் சேர்ந்து வேலைக்கு போகிறதுல என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற சில செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ஆணுக்கு தான் கடமையாக்கியிருக்கான். அப்போ அந்த அடிப்படையை பின்பற்றுகிற போது என்ன நிகழும், என்ன அற்புதங்கள் நிகழும் என்கிற செய்தியெல்லாம் சொல்கிறான். இப்போ ஆண் பொருளாதாரத்தை சம்பாதித்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற போது அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுவதால் அல்லாஹ்வுடைய பரக்கத், மறைமுக அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ பொருளாதாரம் 2 பேர் சேர்ந்து ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கான்னு வைங்களேன். அப்படி சம்பாதிக்கிற பணத்தில் அதில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு மாத இறுதியில் கணக்கு பார்க்குறப்ப 1,10,000 ரூபா செலவாயிருந்தா அப்போ என்ன ஆகும்? 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கடனாக போயிடும். இது அதில் பரக்கத்து இல்லை. ஒருத்தர் மாதம் ஒரு ஆண் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறார். 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செஞ்சுட்டு மன மகிழ்ச்சியோட எல்லா செலவு பண்ணிவிட்டு தேவைகள் எல்லாம் வாங்கிட்டு கணக்கு பார்க்குறப்ப ஒரு 5,000 ரூபா மீதி இருக்குது. இது அல்லாஹ்வுடைய மறைமுகமான பேரருள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பெரும் பரக்கத்து. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் இறுதியில் கணக்கு பார்த்தா 1,10,000 ரூபா செலவாயிருக்கு. ஆனால் ஒரு 20,000 ரூபா ஒரு ஆண் சம்பாதிச்சுட்டு தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு அவன் எல்லா செலவும் சேர்த்துட்டு பிள்ளைக்கு தேவையானதை, மனைவிக்கு தேவையானதை, எல்லா வீட்டுக்கு சாப்பாடு தேவை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மன நிறைவாக கணக்கு பார்க்குற போது ஒரு 5,000 ரூபா மீதி இருந்தது சொன்னால் அதுதான் அல்லாஹ்வின் பேர் அருள், பரக்கத். அப்போ இப்படி நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், யாருக்குரிய கடமைகளை, அவருக்குரிய கடமைகளை, பொறுப்புகளை சரிவர நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக இறைவனின் பேர் அருள் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பயணி வராரு. அப்போ அந்த காலத்தில் பயணிகளாக வந்தவர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க தான் உணவு கொடுக்கணும். அங்கே ஹோட்டல்லாம் கிடையாது, காசு கொடுத்து எங்கேயும் சாப்பிட முடியாது. அங்கே இருக்கக்கூடியவர்களாம் அவர்களுடைய உணவு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஒரு வராரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒட்டகத்திலேருந்து பால், அன்றைக்கி உணவு பால் தான், ஒட்டகத்திலேருந்து பால் கறந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பால் கறந்து கொடுத்துக்கிறாங்க, குடிக்கிறாரு. ஒரு ஒட்டகத்தில் எவ்வளோ பால் இருக்கும் அவ்வளவும் குடிச்சிடறாரு. இப்போ இன்னும் கிடைக்குமான்னு கேட்குறாரு. இன்னும் ஒட்டகத்திலேருந்து கறந்துட்டு கொடுக்குறாங்க, அதையும் குடிச்சிடறாரு. அப்போ இன்னொரு ஒட்டகம், 3 ஒட்டகத்துடைய பாலை கறந்து கொடுக்குறாங்க, அவ்வளவும் குடிச்சிடறாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, நம்மளை நல்லா பராமரிக்கிறாங்களே, நல்ல விதமாக இருக்கிறாங்களே அப்படின்னு, முஸ்லீம்கள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தோன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இப்போ அடுத்த நாள் அவருக்கு பால் கறந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒட்டகத்துடைய பாலை அவரால் குடிக்க முடியல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவன் அவன் என்ன சொன்னால் 7 குடலுக்கு சாப்பிட்றான், 7 குடலுக்கு சாப்பிட்றான், முஸ்லீம் 1 குடலுக்கு தான் சாப்பிட்றான் என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு.
நமக்கு மன நிறைவு இருக்குல்ல, நம்ம அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நமது குடும்பத்தை அமைத்து கொண்டால் போதும் என்கின்ற மனம் வந்தால் நமக்கு மிகப்பெரிய அருளும் பரக்கத்தும் நிச்சயமாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. அதை தாண்டி இறைவனுடைய ஒரு நோய் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லைன்னு சொன்னால் ஒரு நோய்க்காக பல லட்சங்களை நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு நோய்க்காக பல லட்சங்களை செலவு பண்ணுறோம். அல்லாஹ் நாடினால் நீங்கள் அல்லாஹ்விட்ட துவா செஞ்சால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம் பொருளாதாரத்தை நாம் திரட்டினால் நிச்சயமாக அந்த நோய் லேசாகி பல லட்சங்கள் செலவாண்டியது பல ஆயிரத்தோடு முடிஞ்சிடும். அப்படிலாம் நடக்குதா இல்லையா? பெரிய ஆம்புலன்ஸ்லாம் தூக்கிட்டு போவான். இப்போ அப்படி ஆகி போச்சு இப்படி ஆச்சுன்னு ஆம்புலன்ஸ்லாம் தூக்கி போவான். போயிட்டு பார்த்தாக்க ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு ஊசியை போட்டுட்டு நடந்து வந்துடுவார், வண்டியில் வந்துடுவார். இது நிகழும். இது எப்பொழுது நிகழும்? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நமது பொருளாதாரத்தை திரட்டுகிற போது நிச்சயமாக அல்லாஹ்வின் பேர் அருள் நமக்கு கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும் என்பதை நாம் ஆழமாக நம்பணும். அடுத்ததாக நம்ம இந்த உலக பொருளாதாரம் பெண்களை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் நம்ம நினைப்பதில்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி படிச்சிருக்காங்க, பெருசாக படிச்சுட்டோம், அந்த படிப்புக்காக என்ன செய்யணும்? சும்மா வீட்டில் உட்காந்துக்க முடியுமா? 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிட்டோம், மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டோம், பிஹெச்டி முடிச்சிட்டோம். இப்போ அதை வச்சுக்கிட்டு சும்மா வீட்டில் இருக்க முடியுமா? அந்த படிப்புக்கான தகுதி வேணும் இல்லையா? அதுக்காக நான் வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இன்றைக்கு நிறைய வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய சொல்லிட்டோம். நம்ம ஒரு பெண் வேலைக்கு போனால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நம்ம சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது என்ன? இந்த உலகத்தில் நம்ம பொருளாதாரத்தில் மேலே இருக்கணும், உலகத்தில் வசதி வாய்ப்புகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எண்ணமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, நாளை மறுமை ஒன்று இருக்கிறது, அதில் நமக்கு பெரும் கூலி கிடைக்க இருக்கிறது. அதை நம்ம நம்பினோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் நமக்கு மன நிறைவு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பேர் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தவன், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை நிறைய படிச்சிருக்கோம். அவங்க வாழ்ந்தாங்க. நம்ம கடந்த நாட்களில் கூட சொல்லியிருக்கோம். மனைவிமார்கள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் போதாது, நீங்கள் என்ன கொஞ்சமாக தரீங்க, இது போதாது என்று சொல்கிற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த உலகத்தையும் இந்த உலக அலங்காரத்தையும் நீங்கள் விரும்புகிறீங்களா? வாங்க, உங்களுக்கு வசதியை செஞ்சு கொடுத்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ முடியுமோ, யாரோட வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ முடியுமோ அவங்களோட போய் வாழ்ந்துக்குங்க. அல்லது மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த கூலியும் தான் சிறந்தது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க, இந்த பொருளாதாரத்தில் வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்க என்று அல்லாஹ்வே சொல்கிறானே. அப்போ அவர்கள் எந்த அடிப்படைக்கு வந்தாங்க? உடனே அந்த மறுமையை பற்றி நினைவூட்ட உடனே அவங்க எதுக்குள்ளே வந்தாங்க? எங்களுக்கு நாளைக்கு மறுமையில் கிடைக்கிற கூலி போதும், நாங்கள் இதை சகிச்சுக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறத சகிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ நமக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை அதிகமாக கிடைத்தால் ஒன்றும் தப்பு இல்லை, உழைச்சி சம்பாதிக்கிறோமா? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒரு ஆண் உழைத்து கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் இன்பத்தை அனுபவிக்கலாம், அந்த உலகத்தில் சுகங்களை அனுபவிக்கலாம் ஹலாலான முறையில். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது என்பதற்காக வேலைக்கு போனால் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இன்பத்தை அனுபவிப்பதும் நம்ம மீது குற்றம் இல்லை, எவ்வளோ வேண்டுமானால் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்கும், அதில் பரக்கத்து கிடைக்கும், அது மன மகிழ்ச்சி கிடைக்கும், அதில் நாளைக்கு மறுமையில் நன்மையும் கிடைக்கும் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு சில நாள் கழிஞ்சிருக்கு, சில நாட்கள் 3 நாட்கள் கூட அவங்க வீட்டில் அடுப்பு எரிஞ்சதில்லை, அப்படியெல்லாம் அவங்க காலம் கடந்து போயிருக்கு. அப்போ இவ்வளோ சிரமங்களையும் இவ்வளோ கஷ்டங்களையும் அவங்க எதற்கு அனுபவித்தார்கள்? இந்த உலகத்தில் அவங்களால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைய பொருளாதாரத்தோடு வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் இதெல்லாம் ஏன் சகித்து கொண்டார்கள்? அல்லாஹ் கொடுத்தது அவ்வளவுதான். ஏன் சகிச்சுக்கிட்டாங்க? நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு சிறந்த கூலி கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் சகித்து கொண்டார்கள். அந்த வரலாறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் உதாரணத்தை நமது வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதை கொண்டு நம்ம மகிழ்ச்சியோடு வாழணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த எல்லைக்கு உட்பட்டு நமது பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்று சொல்கிறாலோ அந்த எல்லைக்கு உட்பட்டு நம்ம பொருளாதாரத்தை தேடுவது தவறில்லை. அதை எல்லையை மீறுகிற போது நமக்கு பரக்கத்து இருக்காது, நாளை மறுமையிலும் நன்மை கிடைக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம பொருளாதாரத்தை திரட்டு வரும். ஒரு ஆண் வந்து சிரமத்தை சுமக்கிறான். ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது பெரிய சிரமம் தான்.
பெரிய கஷ்டம்தான். ஒரு இடத்துல வேலைக்கு போகணும் அல்லது ஒரு தொழில் செய்யணும், அந்த தொழிலில் ஏற்படுற சிரமங்கள் கஷ்டங்கள் எத்தனை பெரிய இன்னலோடு இன்றைக்கு ஒரு தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது. அது தொழில் செய்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைய இருக்கிற சூழலில் ஒரு தொழிலை செஞ்சு அதில் பொருளாதாரத்தை திரட்டி வரணும்னு சொன்னால் சின்ன திட்டம் இல்லை. அது பெரிய ஒரு சிரமத்தை, பெரிய சங்கடங்களை, பெரிய கஷ்டங்களை சுமக்க வேண்டி இருக்கிறது. அதை தாண்டி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து சம்பளத்தை வாங்கிட்டு வரணும்னா அவனும் பல சிரமங்களை கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி அவன் திரட்டி கொண்டு வர பொருளாதாரத்தை மனைவிக்கும் மக்களுக்கும் கொடுக்கிறான், பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறானே, அதற்கு நாளைக்கு மறுமையிலே மகத்தான கூலி இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. வெறுமனே ஏதோ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, கட்டிட்டோம், சோத்தை போட்டுதான் ஆகணும், அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுத்தாகணும் என்று வெறுமனே நீங்கள் கண்மூடித்தனமாக இந்த உலக யதார்த்தத்தில் உலகம் எல்லாம் அப்படி தான் சொல்லுது, கல்யாணம் பண்ணனா அதுக்கு சோறு போடணும், அது கட்டி அதுக்கு வேறு தேவையான வாங்கி கொடுக்கணும், அப்படி என்று நீங்கள் வாங்கி கொடுக்குற தேவையில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு பைசாவிற்கும் ஒவ்வொரு செலவினங்களுக்கும் நாளை மறுமையில் மகத்தான கூலி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒருவன் இதா அன்ஃபகு ரஜுலு அலா அஹ்லிஹி சதகா, ஒருவன் தன் குடும்பத்திற்கு அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி செலவு செய்கிறானே, அந்த செலவு தர்மமாக இறைவன் அங்கீகரிக்கிறான், நன்மையாக எழுதிவிடுகிறான், தர்மத்திற்குரிய நன்மையாக எழுதிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். ஒரு அல்லாஹ்வுடைய அதான் நம்ம என்ன இருக்கணும், நான் ஏதோ உழைச்சிக்கிட்டு வரேன், கட்டியிருக்கேன், சோத்தை போடுறேன், தேவையான வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வெறுமனே இல்லாமல், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என் பொருளாதாரம் என் மனைவி மக்களுக்கு நான் செலவு செய்கிறேன். அது எதற்காக செலவு செய்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள், அது தர்மமாக இறைவன் அங்கீகரித்து அதற்கு நன்மையை எழுதுவான் என்று சொல்லி இருக்கிறார்கள், அதற்காக நான் செலவு செய்கிறேன் என்று நீங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான கூலியை கட்டாயமாக தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செலவு செய்கிறான், செலவு செய்வதிலே சிறந்த செலவு எதுன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு செய்கிறானே அது முதலிடம். ரசூலுல்லாஹ் அப்படியே லிஸ்ட் போடுறாங்க, அது முதல் இடத்துல வருது. தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு செய்வது முதல் இடத்துல வருது. இரண்டாவது இடத்துல எது வருதுன்னு சொன்னால், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திற்கு போவதற்காக ஒரு வாகனத்தை ஒருவன் வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய அறப்போர் புரிவதற்காக ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறான், அந்த வாகனத்தை பராமரிக்கிறானே, பராமரிப்பதற்கு செலவு செய்கிறானே, அந்த செலவு இரண்டாவது இடத்துல வருது. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது தான், அதில் ஷஹீத் ஆகிட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து. ஆனால் அந்த ஷஹீதாகிற இடத்துக்கு போகிற அந்த ஒரு வாகனத்தை வைத்திருக்கிற அந்த வாகனத்தை பராமரிப்பது இரண்டாவது இடத்துல வருது. முதல் இடத்துல எதுன்னு சொன்னால் தன் மனைவி மக்களை பராமரிப்பது, அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கு செலவு செய்வது தான் முதல் இடத்துல. நீங்கள் ஒரு தங்க காசை செலவு செய்தால் அதுதான் உயர்ந்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அறப்போருக்கு மற்றவங்க போவாங்கல்ல, என்னால் முடியாது, இவர் போகிறாரு, இவர் திடாத்திரமாக இருக்கார், நான் வயசானவன், என்னால் போக முடியாது, அவர் போகிறாரு, அவருக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்குறோம், அல்லது அவருக்கு தேவையான வேறு ஏதேனும் செலவு செய்கிறோம். ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு செலவு செய்வது மூன்றாவது இடத்துல வருது. முதல் இடத்துல எது? மனைவிக்கு செலவு செய்வது முதலிடம், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு செய்வது முதல் இடத்துல. ரெண்டாவது இடத்துல போர்க்களத்துக்கு போகிற வாகனத்தை வைத்திருந்தால் அந்த வாகனத்தை பராமரிப்பது இரண்டாவது இடம். மூன்றாவது இடம்னு சொன்னால் போர்க்களத்துக்கு போகிறவர்களுக்கு செலவு செய்வது மூன்றாவது இடம்னு சொல்லி அப்படியே லிஸ்ட்டு போடுறாங்க. அப்போ இப்படி லிஸ்ட்டு போகிற இடத்துல முதல் இடத்துல எது இருக்குன்னு சொன்னால், பொருளாதாரத்தை செலவு செய்வதில் மனைவி மக்களுக்கு செலவு செய்வதுதான் முதல் இடத்துல இருக்குது. நீங்கள் அறப்போருக்கு போவதில் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதை தாண்டி கூடுதலான நன்மை எதில் கிடைக்கும்? நீங்கள் திரட்டி வருகிற பொருளாதாரம், நீங்கள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு சம்பாதித்து வருகிற பொருளாதாரத்தை தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்வதால் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு இடத்துல நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி, திருமுகத்தை நாடி யார் குடும்பத்திற்கு செலவு செய்கிறார்களோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கூலி கொடுப்பாமல் இருப்பதே இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். கட்டாயமாக கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பொருளாதாரத்தை திரட்டுகிறோம், சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஒரு ஆண் பொருளாதாரத்தை திரட்டுகிறான். அந்த பொருளாதாரத்தை திரட்டி வந்து மனைவி மக்களுக்கு செலவு செய்கிறான்னு சொன்னால் வெறுமனே செய்வதில்லை, அதற்கு நாளை மறுமையில் மகத்தான ஒரு கூலி இருக்கிறது என்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் செய்தால் நிச்சயமாக அது கூலி கிடைக்கும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் அதே தானே?